அடுத்ததாக சகோதரர் நியாசின் மீசி அவர்கள் கற்போம் கற்பிப்போம் என்ற தரப்பிலே உங்கள் உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அகிலத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கிற படைத்த இறைவனுடைய அன்பும் அருளும் எம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று அந்த அடிப்படையில் வாழ்ந்த அத்துணை நன்மக்களின் மீதும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக நேரம் ஒதுக்கி அந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இங்கே அமர்ந்திருக்கிற நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் படைத்த இறைவனுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் டவுன் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற திருமறை குர்ஆனுக்காக நடத்தப்பட்ட திறனாய்வு போட்டிக்குண்டான பரிசளிப்பு நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால் கற்போம் கற்பிப்போம் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் ஒட்டுமொத்த உலக மாந்தர்களுக்கும் அருள்மறையாக இறக்கப்பட்ட திருமறை குர்ஆன், அது சம்பந்தப்பட்ட அறிவை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனோடு உண்டான தொடர்பை இஸ்லாமிய மக்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். தனக்கும் தன்னுடைய வாரிசுகளுக்குமான அழகிய உபதேசமாக இந்த திருமறை குர்ஆனை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த திருமறை குர்ஆனை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நல்வழியிலே பயணிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்காக வேண்டி இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. திருமறை குர்ஆன் என்கிற அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தினுடைய எந்த ஒரு புத்தகங்களுக்கும் கொடுக்கப்படாத ஏராளமான பல சிறப்பம்சங்கள் இந்த திருமறை குர்ஆனுக்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உலகத்திலே பல்வேறு அறிஞர்களால் எழுதப்பட்ட, வரலாற்று ஆசிரியர்களால் எழுதப்பட்ட எத்தனையோ புத்தகங்கள் இன்றைக்கு வரலாற்றினுடைய ஓடுபாதையிலே அவர்களுடைய கருத்து மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதம் என்று ஒன்றை சொல்லுவார்கள், அடையாளப்படுத்துவார்கள். ஆனால் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களும் வார்த்தைகளும் காலப்போக்கிலே பிறர்களால் மாற்றியமைக்கப்படுவதை கண்கூடாக பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு என்று ஒன்று இருக்கும், பின்னால் வரக்கூடிய மக்கள் புதிய ஏற்பாடு என்று வேதத்தையே மாற்றிக் கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு மேலாக மனித குலத்திற்கு இறைவனால் தரப்பட்ட இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதில் இருக்கிற ஒரு எழுத்து கூட மாறாமல், அதில் இருக்கிற ஒரு கருத்து கூட மாறாமல் இந்த சமூகத்தில் இன்றும் உயிர்ப்போடு இருக்கிற ஒரே வேதமாக நாம் ஏற்றிருக்கிற திருமறை குர்ஆன் தான் இருக்கிறது.
உலகத்தில் எத்தனையோ வேதங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த வேதத்தில் இருந்து பிற மக்களால் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு இன்றைக்கு எத்தனையோ பல வேதமுடையவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் இந்த திருமறை குர்ஆன் ஒரு மனிதனுடைய தனிமனித ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறது, ஒரு மனிதனுடைய வியாபாரத்தை பற்றி பேசுகிறது, ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. ஏராளமான சட்டதிட்டங்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது. இப்படிப்பட்ட இவ்வளவு கருத்துக்களையும் சொன்ன இந்த திருமறை குர்ஆன் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் மிகப்பெரிய சவால் விடுகிறது. என்ன சவால் தெரியுமா? இந்த குர்ஆன் மாதிரியே ஒரு புத்தகத்தை நீ ரெடி பண்ண வேண்டாம், இந்த திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வசனத்தை போன்று ஒரு வசனத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சவால் விடுகிறது. அப்படி என்றால் இந்த திருமறை குர்ஆனை போன்று ஒரு வசனத்தை கூட 1400 வருடங்களாக எந்த ஒரு அறிவாளிகளாலும் அறிஞர்களாலும் கொண்டு வர முடியவில்லை என்றால் இந்த வேதம் தான் படைத்த இறைவனால் அருளப்பட்ட இறைவேதமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட இறைவேதத்தை சுமந்திருக்கிற நாம் உலக மாந்தர்களுக்கு சவால் விடுகிற இறை வேதத்தை சுமந்திருக்கிற நாம் அதை தங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் திருமறை குர்ஆனோடு உண்டான தொடர்பு எந்த நிலைமையில் இருக்கிறது அதை படிக்கிறோமா? இஸ்லாமிய சமூகமே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். திருமறை குர்ஆன் என்று சொல்லுகிற இந்த இறை வேதத்திற்கு அல்லாஹ் குர்ஆன் என்று மாத்திரம் வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இந்த திருமறை குர்ஆனை ஒரு இடத்திலே ஃபுர்கான் என்று அல்லாஹ் அழைக்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனை கிதாப் என்கிற வார்த்தையை சொல்லி அழைக்கிறான். இன்னொரு இடத்திலே நீங்கள் புரட்டி பார்க்கிறீர்கள், இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் ஜிக்ர் என்கிற வார்த்தையை சொல்லி அழைக்கிறான். ஆனால் ஒட்டுமொத்த மனித மாந்தர்களாலும் இறைவனாலும் அடிக்கடி இந்த புத்தகத்திற்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன தெரியுமா? குர்ஆன். இந்த குர்ஆன் என்கிற வார்த்தையினுடைய அடிப்படை வார்த்தை என்று ஒன்று இருக்குமே, அது எந்த வார்த்தையிலிருந்து வந்தது தெரியுமா? உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் திருமறை குர்ஆனுடைய இறைவனால் அருளப்பட்ட முதல் வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இக்ரா என்கிற வார்த்தை படி என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன் என்கிற இந்த வார்த்தைக்குண்டான பொதுவான அடிப்படை சொல் என்னவென்றால் படிக்கக்கூடிய புத்தகம், படிக்க வேண்டிய புத்தகம். அப்படிப்பட்ட படிக்க வேண்டிய புத்தகத்தை சுமந்திருக்கிற இந்த இஸ்லாமிய சமூகம் அந்த இறைமறை வேதத்தை தங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நேரங்கள் படிக்கிறோம், அதற்காக எவ்வளவு நேரங்களை ஒதுக்குகிறோம். இஸ்லாமிய சமூகத்தினுடைய அவல நிலை என்ன தெரியுமா? சில வருடங்களுக்கு முன்னால் இதே நம்மளுக்கு அண்டை மாநிலமாக இருக்கிற கேரளாவிலே ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது. அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பதில் சொல்லுவதற்காக ஒரு இஸ்லாமிய பெண் ஒருவர் வந்து உட்கார்ந்திருக்கிறார். உலகம் சார்ந்த அனைத்து கேள்விகளும் அவரிடத்திலே கேட்கப்படுகிறது. அவர் அந்த கேள்விகளுக்கு தான் பதில் சொல்றார். சுற்றி அமர்ந்திருப்பவர்கள் யார்? உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் யார்? ஏராளமான லட்சக்கணக்கான மாற்று மத சொந்தங்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய அடையாளத்தோடு போய் அமர்ந்திருக்கிற அந்த பெண்ணிடத்திலே அந்த தொகுப்பாளர் ஒரு கேள்வியை கேட்கிறார். உங்களுக்கு அருளப்பட்ட திருமறை குர்ஆன் இருக்கிறதே, நீங்கள் எதை இறை வேதம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த இறை வேதத்திலே ஒரே ஒரு பெண்ணுடைய பெயர் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணின் பெயர் என்ன? இதுதான் கேள்வி. இன்றைக்கு இஸ்லாமிய அறிவு வளர்ந்து விட்ட இந்த சமூகத்திலே கேட்டால் இந்த கேள்விக்கு சடார்னு பதில் சொல்லிடுவாங்க.
மரியம் என்கிற பெண்ணை பற்றித்தான் அல்லாஹ் திருக்குறானிலே அவருடைய பெயரைத்தான் சொல்லுகிறார் என்று படாத பதில் சொல்லிடுவோம். ஆனால் உலகத்தை நன்கறிந்த அந்த பெண்ணுக்கு, உலக அறிவை வளர்த்துக் கொண்ட அந்த பெண்ணுக்கு, அறிவியல் ஞானத்தை வளர்த்துக் கொண்ட அந்த பெண்ணுக்கு, அவளுடைய வாழ்க்கையை பண்படுத்துகிற இந்த திருமறை குர்ஆனை பற்றிய அடிப்படை கேள்விக்கு கூட பதில் தெரியவில்லை. கொடுமையிலும் கொடுமை என்னவென்றால், சுற்றி இருந்த மாற்று மத சொந்தங்கள் அந்த கேள்விக்கு பதிலை அவருக்கு எடுத்துக் கொடுக்கிறார்கள். மரியம் என்பதே சரியான பதில் என்று. அப்படி என்றால் இந்த இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கிற ஏராளமான குடும்பங்களை விட்டு இந்த திருக்குர்ஆன் விலகி நிற்கிறது. அது விலகி நிற்கவில்லை, அதை விட்டு மக்கள் விலகி நிற்கிறோம். குர்ஆன் ஓதணுமா? இங்க இருக்கிற திருமணமான எத்தனையோ பல பெண்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு தமிழகம் முழுவதிலும் சரி, உலகம் முழுவதிலும் சரி, கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு மதரசால போய் குர்ஆன ஓதுறது, குர்ஆன படிப்போம். அதே திருமணம் முடிந்து விட்டது என்றால் திருமறை குர்ஆனோடு உண்டான அந்த தொடர்பு நமக்கு மத்தியிலே அப்படியே குறைவதை நம்மால் பார்க்க முடியும். உதாரணம் சொல்வதென்றால், இதோ ரமலான் வருகிறது. சில வாரங்களில் ரமலானை நாம் அடைய போகிறோம். இஸ்லாமிய சமூக மக்களுடைய நிலை என்ன தெரியுமா? ரமலான் நெருங்கும் பொழுதுதான் வீட்டிலே குர்ஆனே தேடப்படும். அதுவும் ஏன் தேடப்படுது? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நம்முடைய ஜமாத்தை போன்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. ரமலானை ஒட்டி திருமறை குர்ஆனுடைய அறிவை பெருக்கும் விதமாக திறனாய்வு போட்டி நடத்தப்படுகிறது என்று ஒரு 50-100 கேள்வியை உங்களுக்கு மத்தியிலே கொடுத்து விட்டால் உடனடியாக திருக்குர்ஆன் தேடப்படுகிறது, தூசி தட்டப்படுகிறது. ரமலான் முழுவதும் அது படிக்கப்படுகிறது. ஒரு கேள்விக்குண்டான விடையை சரியாக எழுதுவதற்காக வருஷத்துக்கு ஒரு முறை திருக்குர்ஆன் படிக்கப்படுகிறது. நான் எல்லா மக்களையும் குற்றம் சொல்லவில்லை, எல்லாரும் அப்படித்தான் சொல்லல. ஆர்வத்தோடு ரமலானிலே திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய மக்களும் நம்மில் இருக்கிறோம். ஆனால் அது நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் அதை கடைபிடிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் திருமறையோடு உண்டான தொடர்போடு நாம் வாழுகிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ராஉல் குர்ஆன், ஓ மனித சமூகமே, நீங்கள் திருமறை குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய மக்களாக இருங்கள். ஃபைன்னஹா யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, நாளை மறுமை நாளிலே உங்களுடைய கணவர் உங்களோடு நிற்க மாட்டார். உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய தாய் உங்களோடு இருக்க மாட்டார். பாப்பா பாப்பாண்டு அள்ளி கொஞ்சுகிற உங்களுடைய தந்தை உங்களோடு இருக்க மாட்டார். உங்களோடு பிறந்த உங்களுடைய தோழிகளோ தோழர்களோ உங்களோடு இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபி. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் என்கிற இந்த ஒரு இறைவேதம் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு, உலக மாந்தர்களுக்கு நாளை மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு அடிப்படை அம்சமாக இருப்பதை நாம் அத்துணை பேர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளில் நம்மை விட்டு நாளை மறுமையினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்துவிட்டு நம்முடைய தாய் தந்தை பிள்ளைகள், பாசத்தோடு பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் உட்பட ஒவ்வொரு தனி மனிதனும் எனக்கு என்ன ஆக போகிறதோ என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த நிலைமையிலே திருமறை குர்ஆனோடு யார் தொடர்பிலே இருந்தார்களோ, திருமறை குர்ஆனை எவர்கள் சிந்தித்தார்களோ, திருமறை குர்ஆனை தன்னுடைய வாழ்வியலாக எவர் ஒருவர் மாற்றிக்கொண்டாரோ அப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் வந்து
பரிந்துரை செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி இருக்கிறார்களே, இந்த திருமறை குர்ஆனுக்கு இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய உம்மத்தாகிய நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் கூட இந்த திருமறை குர்ஆனை நாம் சரியாக ஒப்பிட்டு பார்க்கிறோமா? அவர்களுடைய உலக கல்வியையும் திருமறை குர்ஆனோடு அவர்களுக்கு இருக்கிற கல்வியையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். தாய்மார்களாக இருக்கக்கூடிய நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? காலையில அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, சாயங்காலம் மதரசாவுக்கு அனுப்புறோம். காலையில ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீடு, ஆர்வம் மதரசாவுக்கு அவனை அனுப்பும் போது இருக்கிறதா? காலையில மவன் தலைய வாரி யூனிஃபார்ம் எல்லாம் இன் பண்ணி பேகை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு பரபரன்னு ஓடுவான். 9 மணிக்கு ஸ்கூலுக்குள்ள இருக்கணும் என்று சொன்னால் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை 8 மணிக்கே தயார் செய்கிறாள். அவனுக்கான சாப்பாடு, அவனுக்கு உண்டான ஸ்கூல் உபகரணங்கள், அவனுடைய யூனிஃபார்ம் அயன் பண்ணி இருக்கிறதா, அவன் கை கரெக்டா இருக்கா, எல்லாம் மாட்டி பரபரண்டு ஓடுவான். வாசல்ல போகும்போது ஒரு தாய் கத்துக்கிறாள், அடே ஐடி கார்டை மறந்து வச்சுட்டு போற. உலக கல்விக்கு இஸ்லாமிய சொந்தங்கள், இஸ்லாமிய தாய்மார்கள் எவ்வளவு உன்னிப்பாக இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். என் புள்ளட்ட ஐடி கார்டு போடாம போயிட்டா உலக கல்வியை சொல்லிக் கொடுக்கிற அந்த ஆசிரியர்களிடத்திலே அவன் திட்டு வாங்குவானே, அவன் பேரு கெட்டு போயிடுமே, என் புள்ள பர்ஃபெக்டா இருக்கணும் என்று நாம் யோசிக்கிறோமா இல்லையா? அதற்கான முஸ்லிம்கள் இன்றைக்கு உலக கல்விக்காக ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி இருக்கிறார்? 10ஆம் வகுப்பு பரீட்சையோ 12ஆம் வகுப்பு பரீட்சையோ தன்னுடைய பிள்ளைக்கு வந்து விட்டது என்றால் ஒரு நாளும் சுபுவுக்கு எழுப்பாத ஒரு தாய், ஒரு நாளும் காலை 5 மணிக்கு இந்த உலகத்தை விழித்தெழுந்து பார்க்காத ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையினுடைய உலக கல்வி அதுதான் அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது என்பதற்காக காலையில அலாரம் வச்சு எழுந்து அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறான். நீ ஸ்கூலுக்கு படிக்க போகிறாய், அது பத்தாது, டியூஷனுக்கும் போ என்று அந்த பிள்ளையினுடைய உலக கல்விக்கு டியூஷனுக்கும் அனுப்புகிறான். இல்லை இல்லை பத்தாது, ஸ்கூல்ல உனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க மாட்டான், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கும் சேர்த்து போ. இல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷும் பத்தாது, அபக்கஸ் அதுக்கும் சேர்த்து போ. உலக கல்வியை மேம்படுத்துவதற்காக, உலக அறிவை மேம்படுத்துவதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பத்தில் ஆண்களும் பெண்களும் எடுக்கக்கூடிய முஸ்லிம்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவ்வளவு கடுமையாக நாம் உழைக்கிறோம். இதே மாதிரி திருமறை குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக மதரசாக்கு போறானே, இந்த ஸ்பீடு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகிய நமக்கு இருக்கா? தலையை சீவி இருக்க மாட்டான், மூஞ்சிய கழுவி இருக்க மாட்டான், மதரசாக்கு தானே போற. அதுல ஒரு அலட்சியம். ஸ்கூலுக்கு போகும்போது தலை சீவாம நீங்க அனுப்பி விடுவீங்களா? நம்ம அனுப்பி விடுவோமா? ஸ்கூல் நோட்டு ஒண்ணு கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே பசைய வாங்குறது என்ன, அதை ஒட்டுறது என்ன, அதற்கு பிரவுன் ஷீட் போடுறது என்ன, ஸ்கூல் நோட்டோ ஸ்கூல் புத்தகமோ சிலபஸோ கிழிந்து விடக்கூடாது என்பதற்காக ஒருவேளை அது கிழிந்தே விட்டாலும் அதை எவ்வளவு பாதுகாக்கிறோம். ஆனா மதரசாவுக்கு போகக்கூடிய மாணவர்களுடைய திருமறை குர்ஆன் கையேடு எந்த லட்சணத்தில் இருக்கிறது? அதை எடுத்து என்னைக்கா ஒட்டி இருக்கிறோமா? ஒரு பிள்ளை உலக கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு தேவைப்படுகிற புத்தகங்களை எவ்வளவு பாதுகாப்பாக நாம் அதை கையாளுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தையாக
திருமலை குரானை ஒரு புள்ள கற்றுக்கொள்வதற்கு மதரசாவுக்கு போகிறான், அவனுடைய ஆடை பங்கரையாக இருக்கும், அவனுடைய தலை பங்கரையாக இருக்கிறது. ஒரு தாய் என்ன யோசிக்கிறாள், மதரசாக்கு தானே போறான், போயிட்டு வரட்டும், அப்புறம் பார்த்துக்குவோம். 5 மணி 5:30 மதரசா என்று சொன்னால் ஸ்கூலுக்கு 8 மணிக்கே எழுப்பி விடுகிற அந்த பிள்ளையை விரட்டுகிற ஒரு தாயும் ஒரு தந்தையும் மதரசாவுக்கு சீக்கிரமாக ஒழுக்கமா போய் படிச்சிடுவா என்கிற விஷயத்திலே அசட்டைத்தனமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒன்றை இந்த இஸ்லாமிய உம்மத்து மக்கள் மிக கவனமாக தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிமார்கள் டாக்டர் பட்டம் வாங்குவது பெருமை அல்ல, அது நம்முடைய பிள்ளையை நல்லவனாக ஆக்காது. உங்களுடைய பிள்ளை பெரிய பெரிய இன்ஜினியர் பட்டம் வாங்கியிருக்கலாம், இன்ஜினியர் பட்டம் ஒரு மனிதனை ஒழுக்கமானவனாக மாற்றாது. 1000 பேருக்கு சொல்லிக் கொடுக்க லட்சணமாக உங்களுடைய பிள்ளை இருக்கலாம், ஆனால் அந்த உலக கல்வி உங்களுடைய பிள்ளையை ரொம்ப சூப்பர் கேரக்டர் உள்ளவர் என்று உருவாக்காது. செய்திகளிலே நாம் படிக்கவில்லையா, காலேஜிலே பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆண் லெக்சரர் தனக்கு கீழாக பயிலக்கூடிய மாணவிகளிடத்தை தவறாக நடந்து கொண்டார். எங்க போச்சு ஒழுக்கம், எங்க போச்சு உலக கல்வி? ஒரு மனிதனை மனிதனாக செதுக்காது, அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. பெரிய அறிவாளி என்று போற்றப்படுகிறார் அப்துல் கலாம். அவரை மாதிரி அறிவாளி இல்லை, அவரை மாதிரி ஒரு படைப்பாளி இல்லை. உலகத்தில் அவ்வளவு நுணுக்கமாக எவ்வளவோ படைப்புகளை அவர் படைத்திருந்தாலும் அந்த படைப்புகளை படைத்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக உயிரற்ற பவர் இல்லாத சாதாரண கல்லுக்கு முன்னாடி போய் பூஜை செய்துதான் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த கல்லுக்கு முன்னாடி மண்டியிடுகிறார் என்றால் அவர் முட்டாள், அவர் அறிவாளி அல்ல. டாக்டர் படித்திருக்கலாம், ஒட்டுமொத்த உலக மாந்தர்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய இடத்திலே அவர் இருக்கலாம், 5 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கலாம், நீட் பரீட்சை எழுதி அவர் பாஸ் ஆகியிருக்கலாம். ஆனால் அது அவரை நல்ல மனிதனாக உருவாக்குமா? அவருக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குமா? ரோட்ல நடந்து போகும்போது 10 பேர் நம்மை தேடி வந்து பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் கை கொடுத்து நல்லா இருக்கீங்களா, இப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு மரியாதையை தேடி தருகிற கல்விக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் என்ன ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது? ஆனால் உலக கல்விக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? ஸ்கூல் படிக்கும் போது 10ஆம் கிளாஸ்ல சும்மா ஒரு 500 மார்க் அல்லது 600 மார்க்குக்கு 500க்கு 450 எடுத்துட்டான், அல்லது 500க்கு 490க்கு மேல எடுத்துட்டான். இப்படிப்பட்டவன் அடுத்தடுத்து படிக்கணும்னு அந்த மாணவர்கள் நகர்த்தப்படுகிறார்கள். அதே மதரசாவுக்கு படிக்க அனுப்புற பிள்ளைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். 10th ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்திருக்கிறான், அதனாலதான் மதரசா கொண்டு வந்து விட்டேன், என் புள்ள மார்க்கத்திலையும் நல்லா படிப்பான். உலக கல்வியவே எவ்வளவு படிக்கிறான்டா, மார்க்க கல்வியில எவ்வளவு டேலண்டா இருப்பான், அதனால என் சமூகத்துக்கு எவ்வளவு பயன்பாடு இருக்கு, அதனால இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பயனுள்ளவராக என் புள்ள இருப்பான். அப்படி வந்து மதரசா கூட்ட எத்தனை தாய்மார்கள் இருக்கிறார்கள். சேட்டை தாங்க முடியல பாய், இப்படி இருப்பாங்க பாருங்க. ஊரையே ஒரு கலக்குவாங்க பாருங்க. ஒட்டுமொத்த ஏரியாவிலையுமே கெட்ட பேர் வாங்கி வச்சிருப்பான் பாருங்க. ஆலிம் சாக்கி வேணா கரெக்டானவன், படிப்பேர்ல, அதனால கொண்டு போய் மதரசால விட்டோம். ஒழுக்கமா இல்ல, அதனால போய் மதரசால விட்டோம்.
இப்படி உலக கல்விக்கு இந்த சமூகம் கொடுக்கிற முக்கியத்துவத்தையும் மார்க்க கல்விக்கு திருமறை குர்ஆனுடைய அறிவை மேம்படுத்துவதற்காக இந்த கல்விக்கு இந்த இஸ்லாமிய உம்மத்து கொடுக்கிற முக்கியத்துவத்தை அப்படியே இரு தட்டில் எடுத்து நீங்கள் பாருங்கள். திருமறை குர்ஆனுக்கு நாம் கொடுக்கிற மரியாதை என்ன என்பது அப்பட்டமாக நமக்கு விளங்கும். அதே சாதாரண உலகத்திலே பல்வேறு கல்விகள் இருக்கிறது. காலையில 10 மணிக்கு மேல டிவியை நாம ஓபன் பண்றோம். அங்க ஒருத்தர் உட்கார்ந்து சுவையான சாம்பார் வைப்பது எப்படி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது ஒரு கல்விதான். அவருக்கு தெரிஞ்சதை நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, அதை நாம கத்துக்கிறோம், நோட்டை எடுக்கிறோம், அவர் சொல்ல சொல்ல விறுவிறுன்னு எழுதுறோம். பருப்பு இவ்வளவு ஊத்தணும், தண்ணி இவ்வளவு ஊத்தணும், இவ்வளவுதான் ஊத்தணும், இந்த மசாலாவை ஆட் பண்ணணும், இவ்வளவு இதெல்லாம் ஆட் பண்ணாதான் சுவையான சாம்பார் உங்களுக்கு கிடைக்கும்னு ஒருத்தர் சொல்றாரு. அத படன்னு எழுதி ஹோம்ஒர்க் பண்ணி வீட்டுல செஞ்சு பார்த்து கணவன்மார்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கிறோமே. திருக்குர்ஆன் விஷயத்தில் இது மாதிரியான எந்த ஒரு நோட்ஸோ, நான் இந்த திருக்குர்ஆன்ல இந்த இதை நான் படிச்சிருக்கிறேன், இது என்னை ரொம்ப வியப்பில் ஆழ்த்தியது, அல்லது இந்த ஒரு திருக்குர்ஆனை பற்றியான இந்த பயான கேட்ட எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்தது, அதை இந்த வார ஜும்மாவுல என்ன பேசணும் என்பதை அடுத்த நாள் கேட்டால் தெரியலையே. மார்க்க கல்விக்கு நாம் கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் கொஞ்சம் அப்படியே சீர்தூக்கி பாருங்கள். இப்ப இந்த கூட்டம் முடியுது. எனக்கு முன்னாடி ரமலானை பற்றி அழகான முறையிலே சகோதரர் அவர்கள் பேசினார்கள். கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு முன்பாக, பரிசு கொடுப்பதற்கு முன்பாக பேசிய உரையிலிருந்து என்ன குர்ஆன் வசனம் சொன்னாரு, என்ன ஹதீஸ் சொன்னாரு என்று கேட்டால் அதற்கு எல்லோரும் நினைவில் வைத்து நாம பதில் சொல்லுவோமா? தெரியாது. நம்மகிட்ட இருந்து என்ன பதில் வரும்? சூப்பரா பேசினாரு, ரொம்ப தரமா ஆக்ரோஷமா பேசினாரு. சில பேர்கள் சொல்லுவார்கள் அப்படியே ஃபயர்மா இருந்துச்சு ஸ்பீச், நெருப்பு பிளங்கா அப்படியே தீக்குளிச்சுட்டாரு. அதான் என்ன பேசினாரு, என்ன பேசுவாரு? மார்க்கத்தை பத்தி தான் பேசுவாரு. அதான்ப்பா மார்க்கத்தை பத்தி என்ன பேசினாரு? மறுமையை பத்தி பேசினாரு. கடைசி வரைக்கும் என்ன பேசினார், எந்த குர்ஆன் வசனத்தை சொன்னார், எந்த ஹதீஸை சொன்னார் தெரியாது. உலக கல்விக்கும் மார்க்க கல்விக்கும் நாம் கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை இஸ்லாமிய சமூக மக்கள் கொஞ்சம் கவனமாக இதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரம் இது. ஏன் தெரியுமா? ஒரு காலம் இருந்தது திருக்குர்ஆனை படிக்க தெரியாது. திருக்குர்ஆனை இஸ்லாமிய சமூக மக்களாகிய இன்றைக்கு நாம் இந்த திருக்குர்ஆன் எவ்வளவு இலகுவாக நமக்கு படிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, இது மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க. 40 வருஷத்துக்கு முன்பாக திருமறை குர்ஆன் நாம் அத்துணை பேர்களும் இலகுவாக படிக்கக்கூடிய வடிவில் இருந்ததா? எல்லாரும் குர்ஆனை படிச்சிட முடியுமா? படிக்க முடியாது. ஒரு குர்ஆன் வசனம் அரபு மொழியில இருக்கும், ஆலிம்சாவை தேடி ஓடுவோம். இந்த வசனத்துக்கு என்ன ஆலிம்சா அர்த்தம், இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஆலிம்சாக்களிடத்தில் போய் ஒரு அரபு வார்த்தைக்கு அர்த்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தில் நம்முடைய கைகளில் தவழ்கிறது. திருமறை குர்ஆன் ஒவ்வொருத்தருடைய ஆண்ட்ராய்டு போன்ல அப்ளிகேஷனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக இப்ப எல்லாம் சாட் ஜிபிடின்னு வந்துருச்சு. அதை நன்மைக்கு பயன்படுத்துறவனும் இருக்கிறான், தீமைக்கு பயன்படுத்துறவனும் இருக்கிறான். நமக்கு திருமறை குர்ஆனை பற்றி ஏதேனும் கேள்வி இருக்கிறதா? மார்க்கத்தை பற்றியான ஏதேனும் கேள்வி இருக்கிறதா? வாழ்க்கையில் ஒரு விஷயத்திலே மார்க்கத்துக்கு உண்டான தீர்வு, இதை சம்பந்தமா குர்ஆன் ஏதாவது சொல்லி இருக்கா? நம்ம கேட்ட அவனை எடுத்து போடுறாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது.
ஒரு காலத்தில் திருமறை குர்ஆனை புரிந்து கொள்ள முடியாத, படிக்க முடியாத இடத்தில் இருந்து இந்த உம்மத்து எவ்வளவு பெரிய நகரத்திற்கு, எவ்வளவு பெரிய இடத்திற்கு இந்த சமூகம் முன்னேறி இருக்கிறது. ஆனா படிக்கிறோமா? அதை பற்றிய தேர்தலில் இந்த இஸ்லாமிய உம்மத்தாகிய நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன், இந்த திருமறை குர்ஆனை நாம் உங்களுக்கு படிப்பதற்கு லேசாக்கி இருக்கிறோம். ஃபஹல் மின் முதக்கிர், உங்களில் படிப்பினை பெறுவோர் இருக்கிறீர்களா? நான் படிக்கிறதுக்கு லேசாக்கி வச்சிருக்கேன்பா, அதை படிப்பதற்கு நீ தயாரா இருக்கியா? நாளை மறுமை நாளிலே இறை தூதரவர்கள் இந்த திருமறை குர்ஆனை அலட்சியம் செய்த, இந்த திருமறை குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தூரமாக்கி கொண்ட மக்களை பார்த்து சொல்வார்களாம், யா ரப்பி, என்னுடைய இறைவா, இன்ன கௌமி, என்னுடைய சமூக மக்கள் இத்தகதூ ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, உன்னால் இறக்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆனை அவர்கள் அலட்சியமாக எடுத்துக்கொண்டார்கள். மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதரவர்கள் தன்னுடைய சமூக மக்களை பார்த்து சொல்கிறார்கள், நரகத்திலே வீழ்ந்த மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இந்த திருக்குர்ஆனை அவர்கள் அலட்சியமாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனுக்கும் அவர்களுக்குமான தொடர்பை அவர்கள் குறைத்துக் கொண்டார்கள். அதுவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நாசமாகுவதற்கு போதுமானது. நல்லா புரிச்சுக்கிறீங்க. திருமறை குர்ஆன் என்கிற இந்த இறை வேதத்தை யாரெல்லாம் தன்னை விட்டு தூரமாக்கிக் கொள்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில் இறைவன் தடுத்த ஏராளமான காரியங்கள் சர்வ சாதாரணமாக வந்துடும். இன்றைக்கு பல இஸ்லாமிய சமூக மக்கள் பெருமளவில் வாழக்கூடிய ஊர்களிலே இளைஞர்கள் போதை வஸ்துக்களிலே கடுமையான முறையிலே ஈடுபட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நவீன உலகத்தில் இளைஞர்களை, இளைஞர்களை, இஸ்லாமிய உம்மத்துடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு சமூகம் போதையிலே கடுமையான முறையில் தட்டறிந்து சீரழியக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதற்கு இஸ்லாம் நிரந்தரமான தீர்வை சொல்கிறது. பாப்பா 5 வக்து தொழுவாரு, அம்மா தொழுகையாளியா இருப்பாங்க. ஆனா குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளை பிள்ளைய நீங்க பாருங்க, அவன் யாருக்கும் அடங்காமல் இன்றைக்கு தன்னுடைய பயணத்தை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதற்கு தீர்வே கிடையாதா? இதிலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதா என்று கேட்டால் கண்டிப்பான முறையிலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எப்ப அந்த சமூக மக்களிடத்திலே மாற்றம் வரும், எப்ப இளைஞர்களிடத்திலே மாற்றம் வரும் தெரியுமா? இன்றைக்கு ஒரு போதையிலே அடிமையாகி இருக்கிற ஒருவனுக்கு எத்தனை காப்பகத்துக்கு நீங்க கூட்டிட்டு போய் இவனை சரி பண்ணுங்கன்னு சொன்னாலும் சரி, அங்க இருக்கிறவரையும் நல்லா இருக்கான், வெளியே வந்தவன மறுபடியும் ஆரம்பிக்கிறான். எந்த ஒரு தவறை ஒரு மனிதனிடத்திலிருந்து நாம் திருத்துவதாக இருந்தாலும் சரி, அதற்கு மருந்து மாத்திரைகளை விட, காப்பகங்களை விட இந்த திருமறை குர்ஆன் அழகிய ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை எவன் ஒருவன் நம்பி அதை தன்னுடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக ஏற்றுக்கொள்கிறானோ அவனே வாழ்க்கையில் முன்னேறுவான், திருந்துவான். என் வரலாற்று சூடுகளை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர்களுடைய காலத்திலே நபிமார்கள் மது தடை செய்யப்படுவதற்கு முன்பாக ஏராளமான நபித்தோழர்கள் மது அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த சமூகமே அந்த பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தது. அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வார்த்தை, இன்னல் ஹம்ர கத் ஹுரிமத், மது அது தடை, அதை தொடாத, அதை இனிமேல் நீங்கள் அருந்த கூடாது என்ற ஒரே ஒரு வார்த்தை, அதை அந்த சமூக மக்கள் நேசித்ததனால் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இந்த உலகத்தை படைத்தவனுடைய வார்த்தை, இதை மீறினால் மறுமையிலே நமக்கு தண்டனை கிடைக்கும் என்று அவர்கள் நம்பிய காரணத்தினால் அதை ரோட்டில் போட்டு உடைத்தார்கள். இன்றைக்கு இருக்கிற மனிதர்களை போன்று சிகரெட் அடிக்காத, தண்ணி அடிக்காத உற்றுடான்னு சொன்னா நாம் அதை செஞ்சுட்டு இருக்க போது போய் தாவா செஞ்சோன்னு வைங்க, ஒருத்தன் சிகரெட் அடிச்சுட்டு இருக்கிறான், அவன் பக்கத்துல போய் இதெல்லாம் செய்யாதப்பா, இதெல்லாம் ஹராம அப்படின்னு சொன்னா, அப்படியா
இத ஒன்ன மட்டும் முடிச்சுக்கவா அப்படின்னு கேக்குறான். இதோட விட்டுறேன், உடனே தூக்கி போடுறேன், அந்த மாற்றம் வராது. ஆனால் எவன் ஒருவன் இதை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று முழுமையாக நம்பி அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று முழுமையாக கட்டுப்படுகிறானோ அந்த மனிதர்களிடத்தில் வந்த மாற்றம் என்ன? ரோட்டில் போட்டு பீப்பாய் பீப்பாய்களாக குடம் குடமாக மதுவை உடைத்து தள்ளினார்கள். உடனே அந்த சமூகத்திலே மாற்றம் வந்தது. திருமறை குர்ஆனை உள்ளத்தால் நேசித்து வாழ்க்கையிலே அதை கண்டிப்பாக செயல்படுத்தக்கூடிய மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கமுள்ள மனிதர்களாக வாழ்ந்தார்கள், இரையச்சமுள்ள மனிதர்களாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு எத்தனையோ வரலாற்று சம்பவங்கள் நமக்கு சான்றாக இருக்கிறது. கொலை கொள்ளையில ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த சமூக மக்கள், வழிப்பறியில ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த சமூக மக்களுக்கு மனித உரிமை மீறல்களை பற்றி திருக்குர்ஆன் சொன்ன அந்த அறிவுரைகள், உடனே அந்த பாவங்களில் இருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். விபச்சாரம் என்கிற பெரிய பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்த மக்கள் அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வார்த்தை, லா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின் அருகில் கூட போய்விடாதீர்கள், இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ ஸாஅ சபீலா, அது ஒரு கெட்ட வழி, அவமானமான செயல் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை சொன்ன உடனேயே அந்த சமூக மக்களிடத்தில் இந்த பாவம் உடனடியாக ஒளிந்ததா இல்லையா? அந்த மாற்றம் ஏன் வந்தது? அல்லாஹ்வுடைய வார்த்தையை இது இறை வார்த்தை என்று அவர்கள் நம்பினார்கள், அதை படித்தார்கள், அதை நேசித்தார்கள், அதை வாழ்வியலாக மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய சமூக மக்களாகிய நாம் இந்த திருமறை குர்ஆனை வாழ்வியல் ஆக்காதவருடைய விளைவு இன்றைக்கு நீங்கள் பாருங்கள். சர்வ சாதாரணமாக எதையெல்லாம் இஸ்லாம் பெரும்பாவம் என்று சொன்னதோ அப்படிப்பட்ட காரியங்கள் கூட இஸ்லாமிய சமூகத்திற்கு சாதாரணமாக போய்விட்டது. சமூக வலைதளங்களிலே இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் செய்கிற செயல்பாடுகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால், இஸ்லாமிய இளைஞர்கள் செய்கிற செயல்பாடுகளை எடுப்பீர்கள் என்றால், அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களோடு சர்வ சாதாரணமாக பேசுகிறார். ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையிலே பேசும்போது மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான். இது திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசம். நல்லதை நீங்கள் பேச மாட்டீர்கள், அதற்குள்ளே பல்வேறு ஹராமியத்தான செயல்கள் இருக்கும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் அதற்கு இவன் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? காதல். ஏண்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, காதல் புனிதமானது அப்படிங்கிறான். சில பைத்தியக்காரர்கள் அப்படி புனிதமான காதல் நீ எப்படி செய்யணும்? உனக்கு ஒரு பிள்ளையை பிடிச்சிருக்கா? உனக்கு ஒரு ஆண் மகனை பிடிச்சிருக்கா? உனக்கு பொறுப்பாளியாக இருக்கிற உன்னுடைய தாயிட்டே தந்தையிட்டே போடுற போய் சொல்ற தில் இருக்கா? அந்த தைரியம் இருக்கா? காதல் புனிதமானதுதான், ஆனா அதை நாங்க யாருக்கும் தெரியாம தான் செய்வோம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுங்கிறா பைத்தியக்காரன். சிரிப்பதற்கு சொல்லவில்லை, கொஞ்சம் இந்த இஸ்லாமிய சமூகம் சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் நாம் எப்படிப்பட்ட உபதேசங்களை கையில் அடக்கி திருமறை குர்ஆனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு ஆண்மகனுடைய கரத்தை பற்றும் போது, ஒரு ஆண்மகன் ஒரு பெண் பிள்ளையுடைய கரத்தை பற்றும் போது இருவரும் தூய்மையான நிலையிலே இருங்கள். கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். அநியாயமான அக்கிரமமான ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளிலே ஈடுபட்டு விடாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறதே, அதெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க செய்யறதுல தவறா? பாவங்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாகி போனது. அசிங்கமான செயல்கள் இன்றைக்கு புனிதமாகி போனது. ஏன்? இந்த திருக்குர்ஆனை எந்த சமூகம் தூரமாக்கி வைத்ததோ அந்த சமூகத்திலே ஒழுக்க மாண்புகள் சீர்கெட்டு சின்ன பின்னமாக போயிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மார்க்கத்துக்கு முரணான ஏராளமான காரியங்கள்
ஒரு காலம் இருந்தது. இஸ்லாமிய சட்ட திட்டங்கள், மார்க்கம் பல்வேறு விஷயங்களில் நமக்கு சொல்கிறது. மார்க்க விஷயத்தை கொஞ்சம் சொல்ல வேண்டிய இடத்துல உலகம் சார்ந்த விஷயங்கள்ல தட்டறிஞ்ச போற அது ஒரு பக்கம் இருக்கிறது. மார்க்கம் பேண சொன்ன மார்க்க சட்டங்களையும் வளைத்து தனக்கு ஏத்த மாதிரி மாற்றி அப்படிப்பட்ட மக்களாகவும் இஸ்லாமிய சமூகம் மாறி போயிருக்கிறது. காரணம், திருக்குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கவில்லை. இதே கடையநல்லூர் பகுதியில இந்த தௌஹீத் பிரச்சாரம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக திருமண நிகழ்வுகள் எப்படி நடந்தது? ஒட்டுமொத்த தமிழ்நாடு பூராவும் இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு கல்யாணம் என்றால் இந்த வீட்டை பார்த்த உடனே தெரிஞ்சிடும். வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம் கட்டப்பட்டிருக்கும். இந்த தெருவிலிருந்து அந்த தெரு வரைக்கும் பந்தக்கால் நடப்பட்டிருக்கும். வீட்டு வாசல்களிலே ரேடியோக்கள், இது போன்ற ஸ்பீக்கர்கள் வைக்கப்பட்டு, அதுல கொடுமை என்ன தெரியுமா? முதல் பாட்டா நாவலனிபா பாட்டு போடுவாங்க. ஏண்டா நாவலனி செய்யறது பாவம். அந்த பாவத்துல இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? எடுத்த உடனே சினிமா பாட்டை போட்ட கூடாது, முத நாவலனிபா பாட்டை போடுங்க, தெய்வீகத்தோடு ஆரம்பிப்போம் சொல்லி நாவலனிபா பாட்டை போட்டு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சினிமா பாடல்கள் ஒரு திருமண வீடுகளிலே ஒலிக்கும். கரெக்டா அந்த ஸ்பீக்கரை கலட்டும் போது ஒரு நாவலனிபா பாட்டை போட்டு கழட்டிடுவாங்க. சினிமா பாடல்கள் ஒரு திருமண வீட்டிலே சர்வ சாதாரணமாக ஒலிக்கப்பட்ட காட்சியை பார்க்கிறோம். ஒரு திருமணம் என்றால் ஒரு பெண்ணை அலங்கரிப்பது ஓகே, மாப்பிள்ளை அலங்கரிக்கிறது ஓகே. ஆனால் எப்படி அது ஓவராக எப்படி செய்யப்படும் என்றால், பெண் மூஞ்சிய மூடிட்டு வருவாள். ஒரு பெண் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு வருவாள். ஒரு ஆம்பளை மாப்பிள்ளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தலையில இருந்து கால் வரைக்கும் பூவாலையே அப்படியே மூடிடுவாங்க. யார் மாப்பிள்ளே தெரியாது. அந்த மாப்பிள்ளை சும்மா வர மாட்டாரு, குதிரை மேலதான் வருவார். குதிரையில ஏற்றப்பட்டு ஊர் பூரா ஒரு ரவுண்ட் அடிச்சு, ஒவ்வொரு வீட்லயா டொரினா குடிச்சு, அப்பதான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி மாசா ஸ்லைஸ் எல்லாம் கிடையாது, டொரினோ. ஒவ்வொரு வீட்லயா கலர் குடிச்சிட்டு பள்ளிவாசலுக்கு போய் ஃபாத்தியா ஓதிட்டு அதுக்கப்புறம் தான் மண்டபத்துக்கே போவார். திருமண நிகழ்வென்றால் பெண் வீட்டிலிருந்து வரதட்சணையாக, காசாக, பணமாக, நகையாக, சில பேர் என் புள்ள வெளிநாட்டுல வேலை பார்க்கிறான், உங்க புள்ளைய ரோட்ல சர்வசாதாரணமா கூட்டிட்டு போக முடியாது, மாப்பிள்ளைக்கு புல்லட் வாங்கி கொடு. நம்ம ஊரு கல்ச்சர் என்ன? கீழக்கரை அது மாதிரியான ஊர்கள்ல உள்ள கல்ச்சர் என்ன? ஒரு பெண் பிள்ளைய பெற்றவன் கண்டிப்பா ஒரு இடத்தை வச்சிருக்கணும். அந்த பெண் பிள்ளையுடைய வீட்டுல ஒரு வீடு இருக்கணும். கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்கிறதோட சேர்த்து, நகையை கொடுக்கிறதோட சேர்த்து, அந்த பொம்பளை பிள்ளைக்கு வீட்டையும் கொடுக்கணும். வரதட்சணையாக, நகையாக, பணமாக, வாகனங்களாக. லோக்கல்ல ஆட்டோ ஓட்டாரா அந்த மாப்பிள்ளைக்கு இருக்கிற வெகுமதியை விட வெளிநாட்டுல வேலை பார்க்கிற மாப்பிள்ளைக்கு மவுசு அதிகம். அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரதட்சணை வாங்கிக்கலாம். இப்படி வரதட்சணை கொடுமை அரங்கேறுகிற உச்சபட்சமாக நடந்த காலங்கள் இருந்தது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால், தௌஹீது பிரச்சாரத்தால், ஏகத்துவ பிரச்சாரத்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, படிப்படியாக குறைந்து, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு பெண் வீட்டில் போய் வாய் திறந்து வரதட்சணையாக காசு கேட்பது, நகை கேட்பது இன்றைக்கு குறைந்திருக்கிறது. ஆனா காலத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்ட மாத்திக்கிட்டாங்க. இப்ப வரதட்சணை எல்லாம் கேட்கறது இல்ல, கல்யாணத்தை ஆடம்பரமா பண்றாங்க. இஸ்லாமிய திருமணத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், அந்நிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. ஏன் வழிமுறை அது? ஃபமன் ரகிமான் சுன்னதி லைஸ மின்னி, என்னுடைய வழிமுறைக்கு மாற்றமாக செய்பவன் என்னை சார்ந்தவன் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இது.
அப்படி என்றால் ரசூல்லா எப்படி கல்யாணம் முடிச்சாங்களோ அப்படித்தானே கல்யாணம் முடிக்கணும். ரசூல்லா திருமணத்தை எப்படி நடத்த சொன்னார்கள்? எந்த திருமணத்தில் செலவு கம்மியாக செய்யப்படுகிறதோ அந்த திருமணத்தில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? வரதட்சணை வாங்குறான், கல்யாணத்தை ஆடம்பரமாக செய்கிறான். லட்சக்கணக்கில் மகாலுக்கு மட்டும், மண்டபத்துக்கு மட்டும் லட்சக்கணக்கில் காசு கொடுத்து ஊர் பூரா போய் பத்திரிக்கை வைக்கிறான். எதுக்கு? தேவையா? இங்க இருந்து சென்னைக்கு போய் பத்திரிக்கை வைக்கிற, ஏன் போன்ல சொன்னா ஆகாதா? கோச்சுக்குவாங்க. இந்த உம்மத்து எப்படி மாறி இருக்கிறது பாருங்கள். திருமறை குர்ஆனுக்கும் நபிவழிக்கும் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுக்காமல் சாதாரண மனிதனுக்கு அந்த மரியாதை கொடுக்கப்படுகிறது. அந்த பத்திரிகையில யாரு பொண்ணு யாரு மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளை எந்த ஊரு, பொண்ணு எந்த ஊரு, இவங்க வாப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அவங்க பாட்டி பேர் என்ன, யாரெல்லாம் மௌத்தா போய் மண்ணுக்குள்ள போயிட்டாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதப்பட்டு எந்த இடத்துல கல்யாணம் நடக்குது, எந்த டயத்துல நடத்தப்படுது, முபாரக்கான வேலையில் இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. நபிகளாருடைய ஆசியோடு முபாரக்கான வேலையிலே. முபாரக்கான வேலைன்னு உனக்கு யாரு சொன்னது? அல்லாஹ்வை நீங்கள் திட்டாதீர்கள், காலத்தை திட்டாதீர்கள். காலத்திலே நல்ல காலம் கெட்ட காலம் என்று நீங்கள் பேசுவது, ஒரு காலத்தை கெட்ட காலம் என்று திட்டுவது அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமம். பத்திரிகை வைக்கிறதுக்கு வீடு வீடா போறது, பத்திரிகையை கொடுத்துட்டு வர வேண்டியான, பத்திரிகையை வாசிச்சு காட்டிட்டு வருவாங்க. இன்னார் வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கிறோம், அவங்க குடும்ப பாரம்பரியத்தை எல்லாம் சொல்லி, மாப்பிள்ளை இன்ன வேலை பார்க்கிறாரு எல்லாத்தையும் சொல்லி, இந்த இடத்துல கல்யாணம் நடக்குதுன்னு பத்திரிகை உள்ளதே இவர்களும் வாசித்து விட்டு வீணான வேலையை செய்து விட்டு வருவார்கள். மண்டபத்தில் நடக்கக்கூடிய கோலங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது முஸ்லிம் திருமணமா அல்லது மாற்று மருத்துவர்களுடைய திருமணமா என்று நமக்கே சந்தேகம் வரக்கூடிய அளவிற்கு திருமண நிகழ்வுகளில் அவ்வளவு ஆடம்பரம். கல்யாணம் நடக்குது, மாப்பிள்ளைய நண்பன் அவர்களுடைய புரட்சி படைன்னு ஒருத்தங்க இருப்பாங்க பாருங்க, மாப்பிள்ளையுடைய துணை மாப்பிள்ளைகள், இவங்க செய்யற அக்கப்போர் இருக்கு. அல்லாஹ் அக்பர். மாப்பிள்ளைய மண்டபத்துக்கு கூட்டு வரக்குள்ள ஒரு ஏரியாவே ஒரு வழி பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பைக்கை எடுத்துக்கிட்டு அதை உருன்னு திருவிக்கிட்டு ஏதோ நவீன கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடிச்சிட்ட மாதிரி இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி பெரிய அளவுல ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி கல்யாணம் தான் பண்ண போறாரு. அதுக்கு நீங்க கொடுக்கிற பில்டப்பை பார்க்கணுமா? தாரை தப்பட்டைகள் அடிக்கப்பட்டு மாப்பிள்ள சும்மா வர மாட்டார். BMW, பென்ஸ் அது மாதிரியான காரை வாடகைக்கு புடிச்சு அதுல மாப்பிள்ளைக்கு கோட் ஷூட் எல்லாம் போட்டு மாலைய போட்டு, கேவலத்திலையும் கேவலம் என்ன தெரியுமா? அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க. எடிட் பண்றது மட்டும் இல்ல, அதை இன்ஸ்டாகிராம்ல போஸ்டா போட்டு, திருமணம் என்றால் ஒரு கோலாகலமாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அப்படியே வெளியாகி செய்கிற செயல்பாடுகளை பார்க்கிறோம். மண்டபத்துக்கு வர்றாங்க, சரி மண்டபத்துல வரும்போதாவது வண்டியை வெளியே நிப்பாட்டிட்டு வர்றாங்களான்னு பார்த்தா சில பைத்தியங்கள் மாப்பிள்ள புல்லட்ல மண்டபத்துக்குள்ளே வந்துகிட்டு இருக்கிறான். புல்லட்டை எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்குள்ளே வர்றாங்க. யாருடைய கல்ச்சர் இது? யாருடைய வழிமுறையை இந்த சமூகம் பின்பற்றுகிறது? திருமணம் என்றால் அது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழிமுறையை பின்பற்றுங்கள் என்று நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறானே, அந்த வழிமுறைக்கு முற்று முழுவதுமாக மாற்றமாக இந்த சமூகம் நடக்கிறது. ஒரு கூட்டம் அதை செய்கிறது. அந்த கூட்டத்திற்கு இந்த ஊர்ல உள்ள மக்களாகிய நாமும் சப்போர்ட் பண்றோம். அந்த கல்யாணத்துல போய் கலந்துக்கிறோம். என்ன செஞ்சா என்ன, அவன் எவ்வளவு அனாச்சாரம் பண்ணா என்ன, எவ்வளவு ஆடம்பரத்தாவை செஞ்சா என்ன, எவ்வளவு ஹராமான செயல்பாடுகள் அங்கே நடந்தால் என்ன, அப்பதான் ஒரு நியாயத்தை பேசுவாங்க பாருங்க.
விருந்த புறக்கணிக்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல. விருந்த போய் புறக்கணிக்கலாமா? விருந்த புறக்கணிக்கிறது எவ்வளவு பாவம் தெரியுமா? அங்க நடக்கிற எதுவுமே பாவமா தெரியாது. கல்யாணத்துல ஒரு சுன்ன ஜமாத் ஆலிம்சா வந்து பாத்தியா ஓடுவாரு, அது மார்க்கத்துல இருக்காது, அது ஒரு பிதஅத்து நரகத்துக்கு கொண்டு போகும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது அவங்க கண்ணுக்கு தெரியாது. திருமணம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில மார்க்கத்துக்கு முரணான ஏராளமான செயல்பாடுகள் நடக்கும், அது கண்ணுக்கு தெரியாது. சொல்லுவாங்க பாருங்க, விருந்த புறக்கணிக்க கூடாது, விருந்த புறக்கணிக்கிறது மகா பாவம். இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் திருமறை குர்ஆனை விட்டு தூரமாகி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாதவர்களாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோமோ, மனோ இச்சைக்கு நாம் பலிகளாக ஆகிவிடுவோம். நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதான் சரி, அல்லாஹ் சொல்வது என்ன, தூதர் சொல்வது என்ன, அதெல்லாம் முக்கியம் இல்ல. எனக்கு இது கரெக்ட்னு படுது, நான் இதை செய்யறேன்னு போனோம்னா வழிகேட்டின் உச்சத்திற்கு நாம் போய்விடுவோம். அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆன் என்கிற மகத்தான பொக்கிஷத்தை நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறான். அதை படித்து அல்லாஹ்வுடைய கிருபையினால் போன வருட ரமலானிலே திருமறை குர்ஆனை தொட்டு கேட்கப்பட்ட ஏராளமான கேள்விகளுக்கு இந்த இஸ்லாமிய சமூக மக்களாகிய நாம் அழகான பதிலை கொடுத்து அதிலே பல வெற்றியாளர்களும் இங்கே இருக்கிறார்கள். இங்கே அப்படிப்பட்ட மக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த பரிசுகள், இங்கே கொடுக்கப்படுகிற பரிசு பொருட்கள் நம்முடைய மார்க்க அறிவை, மறுமையிலே நமக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதியை, அந்த வெகுமதியை, இந்த வெகுமதியை நாம உரசி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒண்ணுமே கிடையாது. இங்கே பரிசுகள் வாங்காத மக்கள் பலர் இருக்கலாம், என்னடா எனக்கு கிடைக்கலையே. அப்படிப்பட்ட மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் திருமறை குர்ஆனை ஒரு மாதம் முழுவதும் படித்திருக்கிறோம், அதை தேடி இருக்கிறோம், அதற்காக நம்முடைய அறிவை பிழிந்திருக்கிறோம், ஒவ்வொரு பக்கமாக புரட்டி இருக்கிறோம். அந்த கேள்விக்கு பதில் தெரியாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வரிக்கு வரி படித்திருக்கிறோம். அந்த செயலுக்கு இந்த பரிசுகள் கொஞ்சம் அணு அளவு கூட ஈடாகாது. நாளை மறுமையிலே அதற்காக அல்லாஹ் கொடுக்கிற பரிசு இருக்கு, அதுதான் மகத்தானது, நிலையானது. எனவே எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற எந்த மனக்கசப்பு வேண்டாம். அதனால திருமறை குர்ஆன் அது சம்பந்தமான அறிவை பெருக்குவதற்கு இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டாதான் அவங்க திருக்குர்ஆனை தொடுவாங்கிற நிலையை மாத்துங்க. இது நடத்தப்பட்டாதான், இந்த கேள்விகள் கொடுக்கப்பட்டாதான் நாங்க போய் தேர்வோங்கிற நிலையை மாத்துங்க. குர்ஆன் என்பது அனுதினமும் எங்களுடைய வீட்டில் படிக்கப்படும், அது தேடப்படும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் என்ற நிலையை இந்த இஸ்லாமிய சமூக மக்கள் உருவாக்க வேண்டும். நபிகளார் சொன்னார்கள், மன் கைருக்கும், உங்களில் சிறந்த மக்கள் யார் என்று சொன்னால் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, யார் குர்ஆனை தானும் கற்று பிற மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறீர்களோ அவர்களே உங்களின் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிற வார்த்தை இருக்கிறது. எனவே நாமும் சிறந்தவர்களாக, நம்முடைய வாரிசுகளையும் சிறந்த மக்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் உருவாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.